ரூம்க்கு போற வரைக்கும் ஓகே. ஆனா நான் அந்த பள்ளிக்கிட்ட என்ன சொல்றது? வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டா என்ன சொல்றது? நான் ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன்? அவளோட பிளான் எனக்கு புரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றேன். அதை சக்சஸ் ஆக விட மாட்டேன்னு சொல்றேன். அதனாலதான் வந்திருக்கேன்னு சொல்றேன். ஆனா அந்த கேடி பள்ளி என்ன ரூம்குள்ள விடுவாளா? அவ்வளோ ஈஸியா விட மாட்டா. என்ன பார்த்ததும் அவ ஏதோ ஒன்று பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவா. கண்டிப்பா அவ ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி அபிஷேக் ரிட்டர்ன்ஸை ஃபெயில் ஆக்கிடுவா. என் வீட்டுக்கே வந்து என்ன அவ ஏன் ரூம்ல இருந்து வெளியே அனுப்பணும்னு பாக்குறான். ஆனா இந்த தடவை நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அவ என்ன சொன்னாலும் நான் கேட்கறதாவே இல்லை. அந்த பள்ளியை அடிச்சு அடிச்சு நான் அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே. எழுந்துரு கேடி பள்ளி. எவ்வளவு தடவை சொல்றது உனக்கு? போய் செவுத்துல ஒட்டிக்க. என்கிட்டயே ஏன் ஒட்டிக்கிற நீ? நான் ஒன்னும் ஓட்டிக்கல. அது வந்து நான் பயத்துல. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் எனக்கு எதை பார்த்தும் பயம் இல்ல. நான் எங்க சொன்னேன்? நீங்க தானே சொன்னீங்க. நான் பிரக்யாங்க. புலி வேஷம் போட்டா மட்டும் பூனை புலி ஆயிடுமா சொல்லு? அதே மாதிரி பிரக்யா கண்ணாடியை போட்டா மட்டும் நீ பிரக்யா ஆயிடுவியா? கண்ணாடி போட்டதுனாலதான் உன்னால ஒழுங்கா பார்க்க முடியாம என்ன வந்து கண்ணாடி போட்டதாலதான் அது காக்ரோச் இல்ல பட்டாம்பூச்சின்னு தெரிஞ்சது. அதே மாதிரிதான் உங்க ரூம்ல பாம்பு இருக்கிறதும் எனக்கு தெரிஞ்சதுங்க. ஓஹோ, இப்ப புது கதை சொல்ல போறேன்னு நினைச்சேன். நான் அந்த ரூம்குள்ள வரவே கூடாதுன்னு தானே இந்த கதையை சொல்ற நீ. ஆனா உன்னோட இந்த ட்ரிக் வேலை செய்யாது. ஓகே, இது ட்ரிக் ஒண்ணும் இல்ல. எனக்கு நீ இததான் சொல்லுவேன்னு நல்லா தெரியும். ஆனா பாம்பு அந்த ரூம்ல இல்ல. பாம்பு உன் கண்ணு முன்னாடியே இருக்கு. வள்ளி ஒழுங்கா தள்ளி போடி, இல்லன்னா இந்த பாம்பு நீங்க எதுக்கு நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் ஒன்னும் போய் சொல்லல. அங்க பாம்பு இல்லன்னா நான் எதுக்கு பைத்தியக்காரி மாதிரி கீழே ஓடி வர போறேன்? ஏன்னா நீ சொல்றத நான் நம்பணும்னு நீ நல்லா ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன பயமுறுத்துறதுக்கு பூனை சொல்லு, காக்ரோச் சொல்லு, அதுனா பாம்பு விட்டு அனுக்கணும்னு சொல்லுவ போல இருக்க. என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்க நீ? ஆனா உங்க ரூம்ல பாம்பு இருந்தா பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியும். உண்மையாவே பாம்பு இருக்கா? இப்படி இருக்குமே. அப்படித்தான் இருக்கும். படம் எடுக்குதா? என்ன முட்டாள்னு நினைச்சியா? உள்ள பாம்பு இருக்கான். நகரே, உன்னை விட அந்த பாம்பே எவ்வளவு பெட்டர். அட்லீஸ்ட் ஒரு கார்னர்லயாவது இருக்கும். அது அப்படி எல்லாம் இருக்காது. உங்களை கொத்திட்டு போய்டும். ஓகே, கொத்தும். ஆனா உன்ன மாதிரி ஒட்டிக்காதல. ஒட்டிக்கிட்டாதான் எனக்கு ப்ராப்ளம். கொத்துனா இல்ல. முதல்ல நீ இங்க இருந்து தள்ளு. நீங்க ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. உங்க ரூம்ல பாம்பு இருக்கு. ஓகே, இருக்கட்டும். பாம்பு தானே. நான் பாம்பை பார்த்து பயப்பட மாட்டேன். ஆம்பளனா என்னன்னு நான் அதுக்கு காட்டுறேன். இப்ப இதெல்லாம் காட்டுற நேரமா சொல்லுங்க. இதுதான் நேரம். இங்க பாருங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க தான் இந்த உலகத்திலேயே தைரியமான ஆம்பளை. பட் இப்ப மட்டும் நீங்க இந்த ரூம்க்குள்ள போக வேண்டாம். சரி, ஓகே. உள்ள பாம்பு இருக்கு. அது பாம்பு தானே. அங்க இங்க சுத்தி அது வெளியே போயிடும். உள்ள போய் பாக்குறேன் அந்த பாம்பு என்னதான் பண்ணும். I'm a man. ப்ளீஸ், உங்களுக்கு எல்லாமே ஜோக் தானா? நீ இப்ப போட்டு இருக்கிற இந்த பிளான் இருக்குல்ல, என்னோட விளையாடுற இந்த விளையாட்டு இருக்குல்ல, என்ன நீ முட்டாளாக்க பாக்குறல்ல, அதை நான் நடக்க விட மாட்டேன். நான் ரூமுக்கு போயே தீருவேன். ப்ளீஸ், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. நான் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க எதுக்காக அந்த ரூமுக்கு போறீங்க? பாம்பு தானே. உள்ள இருந்தா என்ன? நான் போய் பாக்குறேன் பாம்பு இருக்கா இல்லையான்னு பாக்குறேன். ஒருவேளை உங்ககிட்ட ரோட்ல குழி இருக்குன்னு சொன்னா அதுல விழுந்த குழி இருக்கா நீங்க செக் பண்ணி பாப்பீங்களா? விஷம் இருக்குன்னா அதை சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணுவீங்களா? என்ன ஒரு அருமையான ஸ்டோரி சொல்ற. ஒண்ணு பண்ணு, ஒரு புது கதை எழுதி அதுல என்ன ஹீரோ ஆக்கிடு. நீயே வில்லனா இருந்து பங்களா கூப்பிடு, என்ஜாய் பண்ணுவோம்.
ப்ளீஸ்ங்க நான் சொல்றத கேளுங்க. உங்க ரூம்ல உண்மையாவே பாம்பு இருக்கு. ஓகே இருக்கட்டும் விடு, நீ பாத்துக்கிட்டே இரு. நான் அந்த ரூம்குள்ள போவேன். அதுக்கப்புறம் நீ ஓடி வந்தல்ல, அதே மாதிரி அந்த பாம்பை ஓடிக்கிட்டே பறந்துகிட்டே ஃபிளையிங் ஸ்னேக் மாதிரி கீழே வரும். அண்ட் அந்த பாம்பை பார்த்து ப்ளீஸ் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. ஓகே? ஆஹா, நீங்க போக கூடாது. இல்ல நான் போவேன். இல்ல நீங்க போக கூடாது. ஏய், யார் என்ன தடுக்க போறா? நான் உங்களை தடுப்பேன். அப்படியா? எங்க தடு பாப்போம். ஓஹோ, இப்ப நான் என் பலத்தை காட்டுவா? இல்ல, உள்ள பாம்பு இருக்கு, போகாதீங்க. இங்க பாருங்க, உள்ள பாம்பு இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க, ப்ளீஸ் கதவை திறங்க. நான் உண்மையதான் சொல்றேன். என்ன சொன்ன அந்த பல்லி? உள்ள பாம்பு இருக்கா? நான் காக்ரோச் சொன்னேன்னு அவ பாம்புன்றாளா? ஒருவேளை நாளைக்கு நான் ரூம்ல எலி இருக்குன்னு சொன்னா அவ சிங்கம் இருக்குன்னு சொல்லுவாளோ? என்னை விட அட்வான்ஸ்டா இருக்கா? நல்ல வேளை அவ சொன்ன பொய்ய நான் நம்பல. பாம்பு என்ன, இந்த ரூம்ல கொசு கூட இல்ல. இங்க பாருங்க, உள்ள பாம்பு இருக்கு. ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு கதவை திறங்க. நான் உண்மையதான் சொல்றேன். இவ சொல்ற எல்லாமே பொய். நான் கதவை திறக்கணும்னு அப்படி சொல்றான். அப்ப அவ உள்ள வந்துடலாம் பாரு. ஏன்னா இப்ப நான் இந்த ரூமை உள்ள இருந்து லாக் பண்ணிட்டேன். அவ வெளியே தூங்கணும். நல்லது, வெளியவே இருக்கட்டும். இன்னைக்கு ரூமை விட்டு வெளியே அனுப்பின, நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன். எஸ். இன்னைக்கு நான் என்னோட ரூம்ல என்னோட பெட்ல நிம்மதியா தூங்குவேன். இன்னைக்கு அவகிட்ட இருந்து இந்த ரூமை நான் புடிங்கிட்டேன். நாளைக்கு என் வீட்டையும் புடிங்கிடுவேன். அவளை இதே மாதிரி முட்டாளாக்கி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். என்ன பண்றது? இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்க போறேன். ஓகே அபி, இனிமே நீ டெய்லி நிம்மதியா தூங்கலாம். ஏதாவது பண்ணி அந்த பள்ளி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அவ்வளவுதான், இன்னியோட அவ வெக்கேஷன் முடிஞ்சு போச்சு. வெக்கேஷன் இஸ் ஓவர். கோ ஹோம். என்னாச்சுங்க? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் கதவை திறங்க. ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நல்லதானே இருக்கீங்க, சொல்லுங்க. என்னங்க? ப்ளீஸ் கதவை திறங்க. ஏய், எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு இப்ப? எதுக்கு கத்துற? கேக்குறல, என்னாச்சு? ஏன் இப்படி கதவை தட்டுற? எதுக்காக கத்துற? அபி உன்னை ரூமை விட்டு வெளியே தள்ளிட்டான். நீ இப்படி கதவை தட்டுறதுனால மட்டும் அவன் கதவை திறந்துட மாட்டான். போய் ஹால்ல தூங்கு. ஆமா, நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. ஏன் எல்லாரோட தூக்கத்தையும் கெடுக்கற? எதுக்காக எல்லாரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான்சென்ஸ் இஸ் திஸ். என்ன இது நடு ராத்திரியில? இதோ இந்த பொண்ணு இருக்கால்ல, அபி அவன் ரூம்ல இருந்து வெளியே தள்ளிட்டான். அதனாலதான் இவன் நம்ம தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கா. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? உனக்கு ஏதாவது மூளை கெட்டு போச்சா பொன்னி? நீ அண்ணனை மட்டும் இல்ல, எங்க எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. அண்ணா, யூ டோன்ட் வரி, நாங்க இவளை கூட்டிட்டு போயிடுறோம். நான் கத்துறதுக்கு காரணம் நான் உள்ள போனோன்னு இல்ல. நான் ஏன் கத்துறேன்னா, அவரு ரூம்குள்ள போய் ரூமை லாக் பண்ணிட்டாரு. அங்க இங்க பாரு பொன்னி, டீசென்ட்டான ஆளுங்க எல்லாம் உள்ள போய் கதவை மூடிக்கிட்டு தான் தூங்குவாங்க. உன்ன மாதிரி திறந்து வச்சுக்கிட்டு தூங்க மாட்டாங்க. அவர் உள்ள போய் டோர் லாக் பண்ணிருக்காருன்னா நீ அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிறதுக்காக. அவரை டிஸ்டர்ப் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப எங்க எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டல. இல்ல, அது நான் ஏன் இப்படி கத்துறேன்னா, அவரு உள்ள இருக்காரு. நான் என்ன பண்ணுவேன்? என்னால அவரை உள்ள தனியா விட முடியாதுல்ல. ஏன் நீங்க எல்லாரும் ஏன் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க? உள்ள பாம்பு இருக்கு. நான் கனவு கண்டறேனா? இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? அபி ரூம்குள்ள பாம்பு இருக்கா? ஏய், நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன கிராமம்னு நினைச்சியா?
எங்க இருந்தோ ரூம்குள்ள பாம்பு வரதுக்கு. நீங்க ஏன் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க? நானே என் கண்ணால பார்த்தா உள்ள பாம்பு இருக்கு. என்ன சொன்ன நீ? உள்ள பாம்பு இருக்கா? அபி, உள்ள பாம்பு இருக்குன்னு இந்த பொண்ணு சொல்லிட்டீங்க. எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி என்ன பேசிட்டு இருக்க நீ? வீட்ல பாம்பு அவனே இருக்கு. ஏதோ உளறானா, நீங்க கத்துவீங்களா? அத பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிப்போம். இப்ப நம்ம ஏதாவது பண்ணி உள்ள இருக்கிற அவரை காப்பாத்தி ஆகணும். அவர் தனியா இருக்காரு. உள்ள பாம்பு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ அபிய தடுக்கல? நான் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவரும் உங்கள மாதிரியே நான் சொல்றத சுத்தமா நம்பல. உள்ள பாம்பு இருக்கு, போகாதீங்கன்னு எவ்வளவோ தடவை சொன்னேன். ஆனா நான் சொல்றத அவர் கேட்காம உள்ள போய் ரூமை லாக் பண்ணிக்கிட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரு கத்துன சத்தம் கூட எனக்கு கேட்டுச்சு. முதல்ல இந்த டோரை எப்படியாவது திறந்தாகணும். அவரு உள்ள தனியா இருக்காரு. என்ன பண்றது? இவ்வளவு நேரமா அவர் சத்தம் கூட கேட்கல. அவரு உள்ள நல்லா இருக்காரா இல்லையான்னு கூட எதுவும் தெரியல. கதவை எப்படி திறக்கிறது? உள்ளதான் லாக் ஆயிருக்கேன். நம்ம பெட்டர் ஒண்ணு பண்ணுவோம். என்ன பண்றது? அண்ணா, நீ பால்கனில இருந்து குதிச்சிடுனா கீழே நான் மேட்ரஸ் வைக்கிறேன். ஓகேவா? பயப்படாத. அபி, குதிச்சிரு அபி. என்ன பேசுறீங்க? உள்ள ஒரு பாம்பு இருக்கு. ஐ அம் ஷூர் அவரு நகர கூட மாட்டாரு. ஏன்னா அவரு பால்கனி கிட்ட போனாருன்னா அந்த பாம்பு பின்னாடியே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அவரை காப்பாத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த கதவை எப்படியாவது திறக்கணும். உங்க யார்கிட்டயாவது போன் இருக்கா? நான் உடனே அனிமல் ஷெல்டருக்கு போன் பண்ணி ஆகணும். இது பாட்டி, உங்க போன் எங்க இருக்கு? போன் அக்கா ரூம்ல இருக்கு. ப்ளீஸ் போய் கொண்டு வாங்க. மைதிலி, போ சீக்கிரம் என்ன போ. நினைச்சிட்டு போய் எடுத்து வா. சீக்கிரம் போங்க. ஆனா நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதடா. எதுக்கும் பயப்படாத. நாங்க எல்லாரும் இருக்கோம். உனக்கு எதுவும் ஆகாது. மைதிலி அண்ணி எவ்வளவு லேட் பண்றாங்க? நம்ம கிட்ட டைம் இல்ல. அபி ப்ளீஸ், நீ எதுக்கும் பயப்படாத. நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கோம். நீ என்ன பண்றனா போய் ஏதாவது ஒரு கார்னர்ல உட்காரு. இல்ல எதுவும் பண்ணாத அபி. அக்கா எந்திரிச்சிட்டாங்களா? இல்ல, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. நான் சைலண்டா போன் எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு பயமா இருக்கு. உள்ள எப்படி இருக்கான்னு தெரியலையே. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்றியா? உன்கிட்ட நம்பர் இருக்கா? இருங்க, நெட்ல சர்ச் பண்றேன். நெட்லயா? நீ தான் படிக்காதவளாச்சு, உனக்கு நெட்டை பத்தி என்ன தெரியும்? அது நான் அதை கத்துக்கிட்டேன். யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட? இந்த கேள்வி எல்லாம் அப்புறமா கேக்குறீங்களா? இப்ப நம்பர் தேடுறது ரொம்ப அவசியம். நம்பர் கிடைச்சிருச்சு. ஹலோ, அனிமல் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட். ஹலோ, நான் அபிஷேக் வீட்ல இருந்து பேசுறேன். 13 ஸ்ட்ரீட் அடையார். எங்க வீட்ல பாம்பு வந்துருச்சு. அந்த பாம்பு என் புருஷன் இருக்கிற ரூம்ல இருக்கு. ரூம் லாக் ஆயிருக்கு. ப்ளீஸ் சீக்கிரமா யாரையாவது அனுப்புங்க ப்ளீஸ். மேடம், முதல்ல யாரு பேசுறோங்கறத கேளுங்களேன். நான் நீங்க யாருன்னு கேக்குறதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணல. இங்க ரொம்ப அர்ஜென்ட். நீங்க யாரையாவது அனுப்புவீங்களா மாட்டீங்களா? மேடம், என்னால அனுப்ப முடியாது. நான் இங்க வாட்ச்மேன். என்னாலயும் வர முடியாது, யாரையும் என்னால அனுப்ப முடியாது. அங்க யாராவது சீனியர் அபிஷியல் இருப்பாங்களா? அவங்க கிட்ட போன் கொடுங்க, நான் பேசுறேன். மேடம், உங்களால யாருக்கிட்டயும் பேச முடியாது. லீவு, அதனால எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? அப்படின்னா இப்ப டியூட்டில யாருமே இல்லையா? நான் இருக்கல மேடம். நீங்க இந்த நேரத்துல அனுப்புறதுக்கு அங்க யாருமே இல்லையா? இங்க பாருங்க மேடம், இப்ப என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. நீங்க நாளை காலையில வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னாச்சு பொன்னி? என்ன சொல்றாங்க? மிஸ்டர் நாகராஜா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நீங்க உங்க வழியில போங்க. நான் உங்க வழியில குறுக்கிட மாட்டேன். நான் போறேன். ஓகே? இந்த பாம்பு கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? என்ன இப்படி மாட்டிக்கிட்டேன்? இந்த பாம்பு எங்க இருந்து வந்தது? அப்ப அந்த பல்லி சொன்னது உண்மைதானா? அவ பேச்ச நான் நம்பாம போயிட்டனே. என்னடா இது? என் நேரமே சரியில்லை. இப்ப நான் என்ன பண்றது? அந்த பல்லி இப்ப வெளியே இருக்கா வித் ஃபேமிலி. நான் இங்க இருக்கேன் வித் மிஸ்டர் நாகராசு. அவ வெளியே, நான் இங்க ஸ்னேக்கோட. என்ன பண்றது? எப்படி தப்பிக்கிறது? என்னால பாட்டு பாட முடியும். படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன். பாம்பு பாட்டுக்கு டான்ஸ் ஆடும். இது என்னோட மியூசிக்கு டான்ஸ் ஆட வச்சு இது அப்படியே வெளியே அனுப்பிடுறேன். மிஸ்டர் ஸ்னேக், உங்களுக்கு தெரியல நீங்க ஒரு ராக் ஸ்டார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு. பாட்டு கேட்கறதுக்கு தானே வந்திருக்கீங்க, கரெக்ட்? மிஸ்டர் ஸ்னேக், நான் உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு பாட போறேன். கேளுங்க. ஓகே, பாடுறேன், கேளுங்க.
மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்ன கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாலு இந்த நாலு. உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? அபி பாட்டு பாடுறா. அபி பாட்டு எதுக்கு பாடுறா? பாட்டு எதுக்கு பாடுறா? எனக்கு தெரிஞ்சு அபி அந்த பாட்டை பாம்பை துரத்துறதுக்காக பாடுறான்னு நினைக்கிறேன். இல்ல அபிக்கு பாம்பு உள்ள இருக்கிற விஷயம் தெரியாதா என்ன? இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த பாம்பை துரத்துறதுக்கு தான் அந்த பாட்டை பாடுறான். அபி அபி, ஆ உனக்கு நான் பேசுறது கேக்குதுல்ல? கேக்குது. இத பாரு, நீ இப்போ ஒரு பாட்டு பாடுனல, அந்த பாட்டை மட்டும் பாடாத. அந்த பாட்டு பாடினா பாம்பு போகாது. நான் சொல்ற பாட்டை பாடு. என்ன? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. இது நல்லா இருக்கும். லிரிக்ஸ் தெரியுமா உனக்கு? நான் வேணா பாடி காட்டவா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா, வாராய் கண்ணா. போதும், நிறுத்துங்க உங்க பாட்டு. உள்ள இருக்கிறது என் அண்ணன். ஏதோ நீயா படுத்த ஹீரோ மாதிரி ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் பாட்டு பாடணுமா? வாய மூடுகணி, நான் பேசிக்கிறேன் அண்ணன் கிட்ட. ஆனா நீ 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 தேவையில்லாம இப்படி எல்லாம் கத்தி பாட்டெல்லாம் பாடாதனா. நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு மேகசின்ல படிச்சிருக்கேன். அதுல என்ன போட்டிருந்துச்சுன்னா, நீங்க ஒருவேளை நல்ல சத்தம் போட்டு கத்துனீங்கன்னா அந்த பாம்போட கவனம் முழுக்க உங்க பக்கம் திரும்பிடுமா. அதனால காது கேட்காதுல்ல? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? பாம்புக்கு காது இருக்குமா என்ன? அது கேக்குமா என்ன? பாம்புக்கு கேட்காதது, ஆனா அதால வைப்ரேஷன் உணர முடியும். நீங்க பேசாம இருங்க சித்தப்பா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. அபி உள்ள இருந்து ஏதாவது பேசினானா? என்னாச்சு? அவரு ஏதோ பேசினாரா? உள்ள இருந்து ஏதாவது சத்தம் வந்துச்சா? சொல்லுங்க. இல்ல இல்ல, ஒண்ணு பேசல. அவ உள்ள பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். பாட்டா? அப்படின்னா அவருக்கு ஒண்ணும் ஆகல. அவர் நல்லா இருக்காரு. பாவம், ஆனா அவரு ரொம்ப பயந்து போயிருப்பாரு, நடுங்கிட்டு இருப்பாரு. இப்ப என்ன பண்றது? இந்த கதவை நம்ம எப்படியாவது திறந்து ஆகணும். நம்ம ஏதாவது இப்ப யோசிச்சே ஆகணும். ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கதவை திறக்கணும் இப்ப. சீக்கிரம் போ மோனிகா. நீ அபியோட டெட் சீனை பார்க்க தானே வந்திருக்க. சீக்கிரம் போ. அதை எப்படி மிஸ் பண்ண முடியும்? என் வேலையை முடிச்சிட்டேன். இப்போ நான் வெறும் டிராமா தான் பார்க்கணும். So I have to go and see it in my own eyes. லைஃப்ல நம்ம லட்சியத்தை அடையிறது தான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு நான் என் லட்சியத்தை அடைஞ்சிருவேன். என் பகையும் தீந்துரும். என்ன மேடம் நீங்க இங்க, அதுவும் இந்த நேரத்துல? ஆமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல். அதுதான் அபி சார் கிட்ட கொடுக்க வந்திருக்கேன். அதனாலதான் இப்ப வந்திருக்கேன். அபி சார் இப்போ பெரிய ப்ராப்ளம்ல இருக்காரு. அவர் ஒரு ரூம்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதோட அந்த ரூம்குள்ள ஒரு பாம்பு வேற இருக்கு. என்ன? மை காட், அபி சார் உள்ள இருக்காரு, அதுவும் லாக் ஆயிருக்கு. உள்ள ஒரு பாம்பு ஆமா இருக்கு. மேடம். அப்படின்னா உள்ள எது வேணாலும் நடக்கலாம்ல? ஆமா. இது சின்ன விஷயம் கிடையாதே. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? இருங்க மேடம், இப்போ எடுத்து. வாவ், நான் எப்படி நினைச்சனோ அப்படியே நடக்குது. அபி இப்போ கத்தி கதற போறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்க எல்லாரும் அழ போறாங்க. ஐ திங்க் அந்த பாம்பு நேரத்துக்கு அபிய கொத்தி இருக்கும். நான் அவ சாகிறதுக்காக இவ்ளோ நாள் வெயிட் பண்ணேன். ஆனா பாம்பு வெயிட் பண்ணாதுல. அத உள்ள அனுப்புனதே பார்த்ததும் கொத்ததானே. ஓகே சிமானிகா, இப்ப நீ சிரிச்சுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் அழற மாதிரி டிராமா பண்ணு. ஏன்னா இப்ப அபி செத்துருவான். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க எல்லாரும் அழதானே செய்வாங்க. நீயும் அப்படியே ஆக்ட் பண்ணணும்ல. என்னங்க இவர் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு? உள்ள அவரு எப்படி இருக்காரு தெரியல. ரொம்ப பயந்து போயிருப்பாரு. எதுவும் பேச மாட்டேங்கிறான். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். அபி, நீ நல்லா தானே இருக்க? ஏதாவது பேசு ப்ளீஸ். நாங்க எல்லாரும் உன் குரலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அபி 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 ஏதாவது பேசு. ஐயோ, ஒருவேளை பாம்பு அபிய கொத்தி இருக்கா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன்னால நல்லதா பேச முடியலனா கெட்டதையாவது பேசாம இரு. அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. அவர் நல்லதா இருப்பாரு. அவருக்கு நான் எதுவும் நடக்க விட மாட்டேன். நான் எப்படியாவது ரூம்குள்ள போகணும். இந்த பொண்ணு பிரக்யா மாதிரி நடந்துகிட்டு இருக்காளே. பிரக்யாவால எப்படி அபி கஷ்டத்தை பார்க்க முடியாதோ அதே மாதிரி இவளாலையும் பார்க்க முடியல. இது பாரு, தேவையில்லாம இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காத. எங்களுக்கும் தான் கவலையா இருக்கு. நீ எப்படி உள்ள போவ? என்ன பண்ணுவ? உனக்கு என்ன சூப்பர் வுமன் நினைப்பா? அப்படியே கதவை உடைச்சிட்டு உள்ள போய் அண்ணாவை காப்பாத்திருவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்கள்ட்ட பேசவும் விரும்பல, நீங்க சொல்றத கேட்கவும் விரும்பல. நீங்க என்ன வேணா நினைச்சிட்டு போங்க. ஆனா என்னால இங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியாது. ஜஸ்ட் ஷட் அப், ஓகே? அப்படியே ஓவரா அண்ணாவல பாஸ் இருக்கிற மாதிரி நடிக்காத. கிரானி, இவளை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க. இவ பொண்ணி பிரக்யா இல்ல. மாலியா, இங்க பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் இப்ப உங்ககிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க விரும்பல.
ஏன்னா நான் இப்ப உள்ள போக வேண்டியது ரொம்ப அவசியம். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி உள்ள போய் அவரை காப்பாத்தியே தீருவேன். நான் அவரை காப்பாத்துவேன். இருமா, நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். நான் கதவை உடைக்க ட்ரை பண்றேன். நீ எப்படி உடைப்ப? ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சீக்கிரம் உடைங்க சித்தப்பா ப்ளீஸ். என்னாச்சு மேம்? என்ன ப்ராப்ளம்? மோனிகா, அது சார் ரூம்குள்ள இருக்காரு. ரூம் லாக் ஆயிருக்கு. அப்புறம் ரூம்குள்ள பாம்பு வேற இருக்கு. ஒருவேளை சார் அவரை பாம்பு கொத்தி இருக்குமோ? இல்ல, அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. நான் ஆகவும் விட மாட்டேன். சித்தப்பா கதவை திறந்தோன்னே நான் உள்ள போய் அவரை காப்பாத்திடுவேன். உள்ள போய் காப்பாத்திடுவாளா? இவ எதுக்கும் பயப்பட மாட்டாளா? புருஷனை காப்பாத்த என்ன வேணா பண்றா. நான் இவளை தடுத்தே ஆகணும்.